வணக்கம் யூடியூப். இப்போ வந்து வீரம் விசஸ் ஜில்லா. ஆக்சுவலாக இந்த பிக்சர் வந்து ட்ராலிவுட் தமிழ்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஃபேஸ்புக்கில் இருக்காங்க. அவங்க பேஜ் அதோட இருக்கு. நீங்கள் வந்து அவங்க பேஜை லைக் பண்ணிக்கலாம். அவங்க ஃபோட்டோ கிரெடிட்ஸ் அவங்களுக்கு தான் போகுது. ஆக்சுவலாக இது நல்லா இருந்துச்சு இப்போது பார்க்குறதுக்கு இந்த பிக்சர்ஸ், அதனால தான் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 7 years வந்து வீரம் ஜில்லா இளைய தளபதி விசஸ் தலை அப்படின்னு சொல்லலாம். வீரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டைரக்டர் பை சிறுத்தை சிவா. சிறுத்தை படம்லாம் எடுத்திருந்தார் அவர். ப்ரொடியூஸ் பார்த்தீங்கன்னா பாரதி ரெட்டி. ரைட் அண்ட் பை, அதாவது வந்து ஸ்டோரியை வந்து பூபதி ராஜா. அது மட்டும் இல்லாமல் டைலாக்ஸ் மட்டுமல்ல அதெல்லாம் வந்து பரத்ன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு இன்னொருத்தர். இந்த படத்தில் அஜித் குமார் மற்றும் தமன்னா நடிச்சிருக்காங்க. மியூசிக் பார்த்தீங்கன்னா தேவிஸ்ரீ பிரசாத். சினிமோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா வெற்றி. எடிட்டிங் பார்த்தீங்கன்னா காஷி விஸ்வநாதன். ஸ்டூடியோ பார்த்தீங்கன்னா விஜயா ப்ரொடக்ஷன். இந்த படம் January 10 ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆடியோ December 20 மற்றும் ரிலீஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ரெண்டு டீசர்ஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு ஆல்ரெடி. அதில் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து ஒரு வில்லேஜ் கெட்டப்பில், அதாவது வந்து வேட்டி ஷர்ட்டெல்லாம் போட்டு டிஃப்ரெண்ட்டாக வராரு. இது வரைக்கும் ரொம்ப நாள் பார்க்காத அஜித் மாதிரி இருக்குது. டிஃப்ரெண்ட் லுக்கு தான் சொல்லலாம். இந்த படத்தில் அஜித் குமார், அதாவது நம்ம தமன்னா, வித்தார்த், பாலா, முனிஷ், பர்தீப் ராவத், நாசர், சந்தானம், அவனிஷ், அப்புக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். பொங்கல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லர் வந்து ஆடியோ லான்ச்சோட பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருக்கு. ஏன்னா இப்போ வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஃபுல் ஸ்விங்கில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படம் வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்டான சீக்குவல் ஆஃப் அஜித் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ட்ராக் லிஸ்ட்ஸ், அதாவது ஆடியோட ட்ராக் லிஸ்ட் கூட கொடுத்துட்டாங்க. 5 சாங் இருக்குது. அதில் வந்து ஒரு சாங் வந்து தீம் மியூசிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஜில்லா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அது வந்து ஒரு டெபியூட்டன்ட் டைரக்டர், அதாவது ஆர்டி நேஷன். அவர் வந்து ராஜாவோட, அதாவது வேலாயுதம் எடுத்த டைரக்டர் அவர் ராஜான்னு நினைக்கிறேன். அவரோட அதாவது ஜெயம் ராஜா அவர் வந்து அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர். இந்த படத்தில் மோகன்லால் நடிச்சிருக்காரு. ஸோ அதுதான் படத்தோட பெரிய பலம் சொல்லலாம். விஜயோட ஃபஸ்ட் டைம் மோகன்லால் அண்ட் விஜய் அப்படிங்கும்போது ஒரு பெரிய காம்பினேஷன் அண்ட் பெரிய ஸ்ட்ராங் ஆஃப் திஸ் ஃபிலிம் சொல்லலாம். இளைய தளபதி விஜய், கஜல் அகர்வால், அதாவது செகண்ட் டைம் வந்து துப்பாக்கி அப்புறம் அவங்க இப்போ நடிக்கிறாங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசிங் பார்த்தீங்கன்னா ஆர்பி சௌத்ரி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மியூசிக் பார்த்தீங்கன்னா வந்து ஹிமான் அவர் பண்ணியிருக்காரு. ஹிமான் அவங்க பண்ணியிருக்காங்க. சினிமோகிராஃபி பார்த்தீங்கன்னா கணேஷ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து மஹத் ராகவேந்திரான்னு சொல்லிட்டு ஒருத்தர் நடிச்சிருக்காரு. தெரியும் உங்களுக்கு, மங்காத்தால் நடித்தவர். நிவேதா தாமஸ், சூரி, சம்பத்ராஜ், பிரதீப் ராவத், அது மட்டும் இல்லாமல் தம்பி ராமையா, ரவி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கார்லெட் வில்சன் வந்து ஒரு சாங்க்கு வந்து ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் இந்த படத்தில் கொடுக்கணும்னு கூட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங் சாங் பார்த்திங்கன்னா வந்து நம்ம சாங் பற்றி அப்புறம் பேசலாம். அது மட்டும் இல்லாமல் எடிட்டிங் பார்த்திங்கன்னா பிரவீன் கேஎல், NB ஸ்ரீகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. ஸ்டூடியோ பார்த்தீங்கன்னா சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் January 10 வீரமோட சேர்ந்து ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படம் வந்து ஓட டீசர்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக்கு வந்து தான் ரிலீஸ் ஆச்சு, தவிர டீசர்ஸ் அண்ட் ட்ரெய்லர்ஸ் ஒன்றும் ரிலீஸ் ஆகலாம். ஸோ வந்து ஆடியோ லான்ச் அப்போ தான் டீசரை ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து 8 ட்ராக்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும்போது இருக்குன்ட்ருக்காங்க. 2 வந்து கரோக்கே அண்ட் 6 சாங்ஸு. அதில் ஒன்று வந்து ஜில்லாவோட தீமு. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து விஜய் அண்ட் ஸ்ரேயா கோஷல் வந்து ஒரு டியூட் சாங் பாடிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து அவ்வளோவா டைலாக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பழைய தலைவா படத்தில் அந்த பிரச்சனை வந்தது பாரு, இந்த படத்தில் டைலாக் இல்லை, ஆனால் ஓப்பனிங் சாங்கில் நாங்கள் எல்லா டைலாகும் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து அது அந்த பாட்டை பாடினவங்க எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் சங்கர் மகாதேவன். இந்த லிரிக்ஸ் வந்து யோகு பாரதி. இந்த ஒரு பாட்டுக்காக நிறைய பேர் கேட்கணும் அப்படின்றாங்க. இப்போ சில பாட்டோட டீசர்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ சவுண்ட் க்ளவுடில். ஸோ வந்து சாங்ஸ்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க எல்லோரும். கேட்டால் நல்லா தான் இருக்குது. இந்த படத்தோட சாங் வந்து December 21 இல்லை 20 ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஆடியோவும் சேம் அண்ட் படத்தோட ரிலீஸும் சேம். பட் டீசர்ஸ் வீரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த படத்துக்கு ஒன்று ரிலீஸ் ஆகும். இந்த படத்தோட லுக், விஜயோட லுக் என்ன இருக்கும், அவரோட ஸ்டைல், அவரோட ஸ்பீக்கிங் எப்படி இருக்குன்னு தெரில. ஆக்சுவலாக வீரத்துலேயும் ஒன்றும் தெரில. ஆக்சுவலாக ஒரே ஒரு டைலாக் மட்டும் தலை சொல்கிறாரு ட்ரெய்லர் எண்டிங் அப்போ. ஸோ அதே மாதிரி தான் இது.
இந்த படம் வந்து அக்டோபர்லேயே 80% கம்ப்ளீட் ஆகிடுச்சு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 மாதம் சாங்கோட ஷூட்டிங், ஃபைட்டிங், கிளைமேக்ஸ்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சு ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா தேட்டர்ஸ் அண்ட் எவ்ரி திங் பார்த்திங்கன்னா வந்து வீரம் அண்ட் ஜில்லாக்கு எல்லா இடத்துலையும் புக் ஆகிடுச்சு. சில கன்னடா அந்த இடத்துலலாம் வந்து பெரிய ஹீரோ படமே தள்ளி போட்டிருக்கு இந்த படம் 2 ரிலீஸ் ஆகிறனால. அதுவும் இல்லாமல் கோச்சடையன் படமும் இதோட சேர்ந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. சில தேட்டரில் இடம் இல்லாத காரணம்லாம் கோச்சடையன் படத்தை தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேலாயுதம் படம் நடிச்சுட்டு இருக்கும்போது வந்து இவர் ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்காரு அசிஸ்டன்ட் டைரக்டர். அது பிடிச்சி நடிக்கிற இதுதான் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வைரமுத்து இந்த படத்தில் ஒரு சாங் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த படத்தில் கவுண்டமணி சார்லாம் நடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. யாரும் நடிக்கல கடைசியில். ஸோ வீரம் ஜில்லா ஜனவரி 10 பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ். அது மட்டும் இல்லாமல் வீரம் ஜில்லாவோட ஆடியோ 20 டிசம்பர் ரிலீஸ். அண்ட் வீரம் ஜில்லா ஒரு ட்ரெய்லர் ஒன்றும் ரிலீஸ் ஆகல. வீரமோட டீசர்ஸ் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் ஜில்லாவோட டீசர்ஸ் ஆடியோ லான்ச் அப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஒரு 2 ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு, 2 ஃபேன்ஸ் பயங்கரமாக எதிர்பார்க்குற ஒரு இது தளபதி விசஸ் தலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ பார்ப்போம். எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.